நம்ம நியூஸ் பேப்பர்ல டிவி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா should have been, would have been, could have been, must have been அப்படின்லாம் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பேசுவாங்க. இந்த பீன் யூஸ் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இதெல்லாம் வந்து பாசிவ் ஃபார்ம், பாசிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாசிவ் கிடையாது. இந்த இடத்துல பீன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேர்ட் ஃபார்மா, தட் மீன்ஸ் V3 ஃபார்மா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல இது பாசிவா இருக்கு, எந்த இடத்துல இது வந்து V3 ஃபார்மா ஆக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம யூசேஜ் ஆஃப் would have been, should have been, could have been எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பார்ட்டா எடுத்துட்டு அதை நம்ம கிளியரா நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் should have been நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வீடியோலயே should have plus V3 ஃபார்ம் அதோடைய மீனிங் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா should have been. நான் முதல்ல எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கு அப்புறமா இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பா வந்து கவனமாக இருந்திருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, you should have been very careful while driving. You should have been very careful while driving. இந்த இடத்துல should have been அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த been அப்படிங்கிறது என்னன்னா B ஃபார்ம் அப்படிங்கிறது BE, அதுதான் V1 verb, அதோடைய V3 verb தான் been அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல should have been அப்படிங்கிறது V3 ஃபார்மா தான் ஆக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த ஃபார்மா அது ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ you should have been very careful while driving அப்படின்னா நீ வந்து வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் அல்லது இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் வந்து பிரசன்டேஷன் வழங்குறதுக்கு சரியான நேரத்துக்கு அவர் வந்து வந்திருக்கணும், வந்திருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? He should have been on time to give the presentation. He should have been on time to give the presentation. என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பிரசன்டேஷனை வழங்குறதுக்கு அவர் வந்து சரியான நேரத்திற்கு வந்திருக்கணும், வந்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். should have நாலே என்ன, should have plus V3 verb நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ரெக்ரெட், ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது, பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன் ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி, இப்படி நடந்திருக்கணும், இப்படி செஞ்சிருந்திருக்க வேண்டும், ஆனா நீங்க செய்யல. சோ அதே மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ should have been அப்படின்னா என்னன்னா இருந்திருக்கணும், இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இங்க நம்ம பார்க்கக்கூடிய been எல்லாமே V3 ஃபார்மா தான், V3 ஃபார்ம் ஆஃப் த verb, தட் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb தான் இது ஆக்ட் ஆகுது. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் தான். இதுக்கு பாசிவ்லயும் ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. எக்ஸாமுக்கு அவ வந்து நல்லா படிச்சிருக்கணும், எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு ஆனா சரியா பண்ணல, அதுக்கப்புறமா ரொம்ப அதை பத்தி வந்து வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க பேரண்ட்ஸ், நீ வந்து ஒழுங்கா படிச்சிருக்கணும், நீ வந்து ஒழுங்கா முன்னாடியே வந்து படிச்சிருந்திருக்கணும் அப்படி சொல்றாங்க. அதை எப்படி சொல்லலாம்? She should have been studying harder for the exam. She should have been studying harder for the exam. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ ஒழுங்காக படித்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம், படிச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல should have been அப்படிங்கிறது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா V3 ஃபார்மா தான் ஆக்ட் ஆகுது. இதுவுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். இப்போ உங்களுக்கு should have been உடைய மீனிங் புரியுதா? சோ இது எல்லாத்துக்குமே இருந்திருக்க வேண்டும், அந்த இருந்திருக்கணும், அந்த இரு அப்படிங்கிற மீனிங், அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம been யூஸ் பண்றோம். B ஃபார்ம், B உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த ஃபார்ம் V3 தான் இந்த been அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம யூசேஜ் ஆஃப் could have been பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, could have been. could have been அப்படின்னா என்ன, நம்ம லாஸ்ட் வீடியோலயே என்ன பார்த்தோம்? could have plus V3 verb. ஒரு விஷயம் வந்து பாசிபிலிட்டி பத்தி, ஒருத்தவங்களால ஒரு விஷயம் வந்து பண்ணிந்திருக்க முடியும் ஆனா அவங்க பண்ணல இல்லையா. சோ இருந்திருக்கலாம், இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப அதை பேஸ் பண்ணி இதுல been வந்ததுன்னா மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சொல்லலாம்?
It could have been a great opportunity for you. It could have been a great opportunity for you. ஸோ இந்த இடத்துல குடாவுக்கு பக்கத்துல நீங்க யூஸ் பண்ற பீனுக்கு என்ன மீனிங்னா இருந்திருக்க முடியும், இருந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவ வந்து ஒரு நல்ல சிங்கரா வந்து இருந்திருக்க முடியும், இருந்திருக்கலாம். ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷனால அவங்களால அப்படி இருக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றீங்க அவளால வந்து ஒரு நல்ல சிங்கரா இருந்திருக்க முடியும். இதை எப்படி சொல்லலாம்? She could have been a great singer. She could have been a great singer அப்படின்னா நல்ல பாடகியாக இருந்திருக்க முடியும், இருந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த பீனோட மீனிங் வந்து அதுதான். இதுவும் வந்து V3 ஃபார்மா தான் ஆக்ட் ஆகுது. ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரரா வந்து இருந்திருக்கலாம், அவரால் வந்து இருந்திருக்க முடியும். அவருடைய குடும்ப சூழ்நிலையால இப்ப அவரால் அப்படி இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லலாம்? Could have been a professional athlete. He could have been a professional athlete அப்படின்னா அவரால் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரரா இருந்திருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ could have been உடைய யூசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு புரியுதா? அடுத்து would have been உடைய யூசேஜ் பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. நீ மட்டும் அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை பார்த்திருந்தா வந்து நீ வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்ப. ஜஸ்ட் இது வந்து ஒரு இமேஜினேஷன் தான். நீ அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை பார்த்திருந்த அப்படின்னா நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்ப. இதை எப்படி சொல்லலாம்? You would have been happy if you had seen the surprise party. அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை நீங்க பார்க்கவும் இல்லை, அதே மாதிரி மகிழ்ச்சியா அதே மாதிரி நீங்க இருக்கவும் இல்லை. ஜஸ்ட் இது வந்து ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்றாங்க. அதை பார்த்திருந்தா நீ மகிழ்ச்சியா இருந்திருப்ப. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த பீனோடைய யூசேஜ் என்னன்னா இருந்திருப்பாய், இருந்திருப்ப, அதுதான். ஓகேவா? ஸோ அகேன் இந்த இடத்துலயுமே இந்த பீன் வந்து ஒரு V3 வேர்பா தான் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவங்க வந்து முன்பே சென்றிருந்தால் சரியான நேரத்திற்கு வந்திருப்பார்கள். அவங்க முன்னாடியே போயிருந்தாங்கன்னா அந்த கரெக்டான நேரத்துக்கு வந்திருப்பாங்க. கூட பாத்தீங்கன்னா அவங்க முன்னதாகவும் போகல, சரியான நேரத்துக்கும் வரல. ஒரு இமேஜினேஷன் தான். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? They would have been on time if they had left earlier. They would have been on time if they had left earlier. So இந்த இடத்துல would have been on time, வந்திருப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துலயும் பீன் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் நம்ம சொல்லியிருக்கோம். V3 ஃபார்மா தான் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தன்னுடைய மகன் வந்து பட்டம் வாங்குறத மட்டும் பார்த்திருந்தா அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இதுவும் ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜினரி தான், ஒரு இமேஜினேஷன் தான், ஹைப்போதெட்டிக்கல் தான். அவங்க பையன் ஒன்றும் பட்டமும் வாங்கல, ஸோ அதே மாதிரி ஒரு சூழல்லாம் நடக்கல. ஜஸ்ட் வந்து ஒரு கற்பனையில சொல்றாரு. அவங்களுடைய மகன் வந்து பட்டம் வாங்குறத பார்த்திருந்தாங்க அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? He would have been proud if he had seen his son graduate. He would have been proud if he had seen his son graduate. இதெல்லாமே நம்ம ஹைப்போதெட்டிக்கல் தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து would have plus V3 யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க பையன் மட்டும் பட்டம் வாங்குறத பார்த்திருந்தாருன்னா அவர் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு அப்படின்னு அர்த்தம். He would have been proud, பட்டிருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துலயும் பீனோடைய யூசேஜ் என்ன அப்படின்னா V3 ஃபார்மா தான் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம யூசேஜ் ஆஃப் must have been பார்க்கலாம். must have been, must have அப்படின்னா நம்ம பார்த்தோம். must have plus V3 verbனா ஒரு விஷயம் வந்து அது நடந்திருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி, அப்பதான் நம்ம must have plus V3 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ நீங்க சொல்றீங்க இந்த லாங் ஜேர்னிக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா வந்து அவர் வந்து டயர்டா தான் அவர் வந்து இருந்திருக்கணும். கண்டிப்பா இந்த லாங் ஜேர்னிக்கு அப்புறம் அவர் வந்து டயர்டாக தான் இருந்திருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? She must have been tired after the long journey. She must have been tired after the long journey. இந்த நீண்ட பிரயாணத்திற்கு பிறகு அவள் சோர்வாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்ப நீங்க எங்கேயோ வெளில போயிருக்கீங்க, வெதர் வந்து ஒரு மாதிரி சில்லு சில்லுன்னு இருக்கு. நீங்க சொல்றீங்க கண்டிப்பா நேத்து நைட்டும் வந்து ரொம்ப சில்லுன்னு தான் வெதர் இருந்திருக்கணும், நிச்சயமா நேத்து நைட்டு அப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? The weather must have been cold last night. The weather must have been cold last night. So must have க்கு பக்கத்துல been அப்படின்னு நம்ம ஒரு V3 ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல must have plus V3, இது been அப்படிங்கிறது V3 வேர்பா தான் ஆக்ட் ஆகுது. நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் நம்ம சொல்றோம்.
இது வரைக்கும் நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் அதுக்கு அப்புறமா ஒரு ஷுடாவோ குடாவோ உடாவோ மஸ்ட் ஹாவோ நம்ம யூஸ் பண்ணிருப்போம். தென் அதுக்கப்புறமா நம்ம V3 ஃபார்ம் யூஸ் பண்ணிருப்போம். அந்த V3 ஃபார்மா தான் இந்த பீன் வந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப பார்த்த எல்லா சென்டென்ஸுமே பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஒரு சப்ஜெக்டுக்கு முன்னிலைப்படுத்தி பேசுறோம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு விஷயத்த செய்யுது. அவனோ அவளோ அவர்களோ அதுவோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசுது. சோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சப்ஜெக்ட் பிளஸ் அந்த குடா உடா ஷுடா ஏதோ நம்ம யூஸ் பண்றோம் பிளஸ் V3 ஃபார்ம் யூஸ் பண்றோம். அந்த V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பா தான் நம்ம வந்து பீன் பார்த்தோம். நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கிளியரா வேணாலும் இது வரைக்கும் பார்த்த அத்தனை சென்டென்ஸுக்கு வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? சோ இந்த இடத்துல பீன் எல்லாமே வந்து ஒரு V3 வேர்பா தான் ஆக்ட் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் இதுக்கு சொல்றேன், கவனிங்க. அந்த இசை நிகழ்ச்சி வந்து ஒரு சிறந்த இசை நிகழ்ச்சியா இருந்திருக்கும். நான் வந்து அந்த செய்தியை வந்து கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அந்த அந்த கான்சர்ட் வந்துட்டு ஹிட் அடிச்சிருந்திருக்கணும். நான் வந்து அந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? It must have been a great concert. I heard the news. It must have been a great concert. I heard the news. இப்ப பாருங்க, subject must have then V3 verb. இதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். நம்ம இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கிளியரா இருக்கா? தென் ஒன் மோர் திங், நம்ம ஒரு 4.5 years வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நாம வந்து சொல்லிட்டு இருக்கோமோ அதை வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல நீங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 daysல நாங்க உங்களுக்கு புக்கை வந்து கொரியர் பண்ணி வச்சிருவோம். அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். த்ரூ தமிழ் மூலியமா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா அந்த புக் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க அந்த புக்கை நீங்க பை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அப்படித்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாசிவ்ல இந்த பீனை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸா பார்த்ததுக்கும் இப்ப நம்ம பாசிவ்ல பீன் யூஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம், அப்ப இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்க அப்படின்னா அவங்க இந்த மீனிங் தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பாசிவ் வாய்ஸ்ல பீனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிவ் அப்படின்னா என்ன பேசிக்கா பாசிவோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு செயலை வந்து யார் செய்யறா அப்படிங்கிறத விட செய்யப்படுற செயல் தான் முக்கியம். ஹூ பெர்ஃபார்ம் த ஆக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமே கிடையாது. அது வந்து ஒரு மேண்டேட்டரியும் கிடையாது. என்ன ஆக்ஷன் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம அந்த ஆக்ஷனை முன்னிலைப்படுத்தி பேசுறோம் இல்லையா, அந்த செயலை முன்னிலைப்படுத்தி பேசுறோம் இல்லையா, அப்பதான் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். நீங்க நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் நீங்க வந்து பாசிவ் வாய்ஸ் பேஸ் பண்ணி நீங்க நியூஸ்லாம் நீங்க படிப்பீங்க, நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்ப பாருங்க, இந்த தவறை முன்பே சரி செய்திருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த தவறை முன்பே சரி செய்திருக்க வேண்டும். The mistake should have been corrected earlier. The mistake should have been corrected earlier. இது வந்து பாசிவ். இந்த இடத்துல வந்து யார் அந்த தப்பை செஞ்சான்னு சொல்லல. அவனா அவளா அவர்களா இல்ல யாரோ ஒரு பர்சனா அதை பத்தி எல்லாம் சொல்லல. செய்யப்படுற செயலுக்கு முன்னிலைப்படுத்தி தான் அவங்க பேசுறாங்க. இந்த தப்பை வந்து முன்னாடியே கரெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. The mistake should have been கரெக்டா should have beenக்கு பக்கத்துல ஒரு V3 ஃபார்ம் வந்திருக்கு. சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிவ் தான். இதே மாதிரி இருந்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பாசிவ் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு. should have beenக்கு பக்கத்துல கரெக்டட் அப்படின்னு ஒரு V3 ஃபார்ம் வந்திருக்கு. புரியுதா? இந்த தவறை முன்பே சரி செய்திருக்க வேண்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அறிக்கை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? The report should have been submitted on time. The report should have been submitted on time. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the report அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான், அந்த செய்யப்படுற செயல் அதை பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்டே என்னன்னா the report அறிக்கை தான். இங்க வந்து யாரு, அவனா அவளா அவர்களா யாருங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசல. சோ பாசிவ் அப்படின்னா யாரு ஒரு செயலை செய்யறாங்க அப்படிங்கிறத விட செய்யப்படுற செயல் தான் முக்கியம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய சேனல்லையே நம்ம பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு தனியான ஒரு பிளேலிஸ்டே போட்டிருப்போம். அதுல பேசிக்கா பாசிவ் வாய்ஸ்னா என்ன அதை பத்தி நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இதுல இன்னும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை கூட போயிட்டு பாருங்க. நம்மளுடைய சேனல்லே குடாபின் உடாபின் சுடாபின்க்கு நம்ம முன்னாடியே ஒரு 4 years பேக் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிருப்போம். அதோடைய கார்ட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்க அதை போய் வேணாலும் செக் பண்ணி பாருங்க.
ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா should have beenக்கு பக்கத்துல தான் V3 ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாசிவ் ஃபார்ம் தான். அடுத்து could have been எப்படி பாசிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த தவறை சரி செய்திருக்கலாம், இந்த தவறை சரி செய்திருக்க முடியும். இதை எப்படி சொல்லலாம்? The mistake could have been avoided. The mistake could have been avoided. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல the mistake அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிலைப்படுத்தி அவங்க பேசுறாங்க. could have beenக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ பீனுக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ அப்ப இது பாசிவ் தான். நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. திட்டத்தை சரியான நேரத்தில் முடித்திருக்கலாம் அல்லது முடித்திருக்க முடியும். The project could have been completed on time. The project could have been completed on time. So இந்த ப்ராஜெக்டை யாரு சரியான நேரத்துல முடிச்சிருக்கலாம் அப்படியெல்லாம் அவங்க பேசல. The project அந்த திட்டத்துக்கு தான் அவங்க முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. ஓகேவா? செய்யப்படுற செயல் தான் முக்கியம், அதுதான் பாசிவ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்ப இந்த இடத்துல the project could have been completed on time அப்படின்னு இருக்கு. could have beenக்கு பக்கத்துல completed அப்படின்னு ஒரு V3 ஃபார்ம் வந்திருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் would have been நம்ம எப்படி பாசிவ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தீசிஸ் ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்து ஒர்க் பண்ண சொல்றாங்க. ஆனா ஒர்க் பண்ணும்போது அதுல நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் கமிட் ஆயிருக்கு. அப்புறமா சொல்றாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த வழிமுறைகளை நம்ம சரியாக பின்பற்றி இருந்தால் தவறுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா தவறுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம சொல்லலாம்? The mistakes would have been avoided if the instructions had been followed properly. The mistakes would have been avoided. would have beenக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் இருக்கு. The mistakes would have been avoided அப்படின்னா தவறுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். எப்போன்னா if the இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் had been followed properly. வழிமுறைகளை நம்ம ஒழுங்கா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த would have beenக்கு பக்கத்துல ஒரு V3 ஃபார்ம் வந்திருக்கு. இது வந்து பாசிவ் வாய்ஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இந்த would have beenக்கே அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் வந்து முன்னதாகவே முடிந்திருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? The project would have been completed earlier. என்ன அர்த்தம்? அந்த ப்ராஜெக்ட் வந்து முன்னதாகவே முடிக்கப்பட்டிருக்கும். The project would have been completed earlier. எப்போ அப்படின்னா if the team had worked more efficiently. அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து முன்னதாகவே முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் தான் அப்படிங்கிறது புரியுதா? ஏன் இந்த சென்டென்ஸ் பாசிவ்? would have beenக்கு பக்கத்துல completedனு ஒரு V3 ஃபார்ம் verb வந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா the project அப்படின்னு நம்ம இதை தான் முன்னிலைப்படுத்தி நம்ம பேசுறோம். செய்யப்படுற செயலுக்கு தான் நம்ம முன்னிலைப்படுத்தி பேசுறோமே ஒழிய நம்ம சப்ஜெக்ட் யாரு செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசல. அடுத்து பாருங்க, மஸ்ட் ஹாவ் பீன் நம்ம எப்படி பாசிவ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த தப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க தான் செஞ்சிருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? The mistake must have been made by someone. The mistake must have been made by someone. யாரோ ஒருவரால் இந்த தவறு செய்திருக்கணும், கண்டிப்பா செய்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ must have beenக்கு பக்கத்துல made அப்படின்னு ஒரு V3 ஃபார்ம் ஆஃப் த verb நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிவ் தான். ஓகேவா? ஃபைனலா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். இந்த மஸ்ட் ஹாவ் பீனை பாசிவ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த அறிக்கை யாரோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டால தான் வந்து தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ரிப்போர்ட்லாம் வந்து யாரோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் தான் வந்து தயாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பாசிவ்ல சொல்லலாம்? The report must have been written by an expert. The report must have been written by an expert. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, மஸ்ட் ஹாவ் பீன்க்கு பக்கத்துல ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு V3 ஃபார்ம் ஆஃப் த verb இருக்கு. ஸோ இது பாசிவ் தான். இப்போ நம்ம பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே would have, could have, should have, must have பக்கத்துல நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே பீனுக்கு பக்கத்துல ஒரு V3 ஃபார்ம் ஆஃப் த verb வந்தது.
would have beenக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் வந்தது. should have been, could have been, must have been, அதுக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் ஆஃப் த verb வந்தது. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து செய்யப்படுற செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாசிவ் தான். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. should have beenக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் வந்திருக்கா, அந்த பீனுக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் வந்திருக்கா, ஸோ இது பாசிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸா ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு 12 சென்டென்சஸ் should have, would have, could have பக்கத்துல பீன், அந்த பீன் தான் வந்து உங்களுக்கு V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பா வருது. ஸோ அது எல்லாம் ஆக்டிவ். மேல பார்த்ததெல்லாம் நம்ம ப்ரீவியஸா பார்த்ததெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், இதுதான் பாசிவ் வாய்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? would have been வந்ததுன்னா அதோடைய மீனிங் என்ன, would have beenக்கு பக்கத்துல V3 ஃபார்ம் வந்ததுன்னா அதோடைய மீனிங் என்ன, எது இதுல பாசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது புரியுதா? நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க பேசி பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு இது கிளியரா இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா காமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுடைய கொரிக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.